ஒவ்வொரு 50 கிலோமீட்டருக்கும் அப்பால் மாறுபட்ட உணவு வகைகளை கொண்டுள்ள இந்தியாவில் ஒரே ஒரு சிறு நகரம் சப்தமே இல்லாமல் உலகளாவிய உணவு வரலாற்றை மாற்றி எழுதியது. அந்த சிறு நகரம் உலகின் வேறு எந்த நகரமும் இதற்கு முன்பு செய்ய முன்வராத ஒரு செயலை செய்தது. அது அசைவ உணவை முற்றிலுமாக தடை செய்ததாகும். இந்த நகரத்தில் இறைச்சி, முட்டை, விலங்கு படுகொலை முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு தற்காலிக தடை கிடையாது, மாறாக நிரந்தரமானது. அந்த நகரத்தின் இந்த முடிவு உடனடியாக சர்வதேச விவாதத்தின் மையமாக மாறியது. இது மத மரியாதைக்குரிய செயலா அல்லது உணவு சுதந்திரத்துக்கான தொந்தரவான முன்னுதாரணமா? ஒரு நகரம் நிஜமாகவே காய்கறிகளை மட்டும் நம்பி வாழ முடியுமா? இந்த நகரம் இவ்வளவு தீவிரமாக அசைவத்தை தடை செய்வது ஏன் என்றெல்லாம் உலகளவில் விவாதிக்கப்பட்டன. அசைவத்தை முற்றிலுமாக தடை செய்து அதனை தொடர்ந்து பின்பற்றி வரும் அந்த நகரத்தின் பெயர் பலிட்டானா. இது இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ளது. முற்றிலுமாக சைவத்துக்கு மாறிய உலகின் ஒரே நகரமாக அறியப்படும் பலிட்டானா குஜராத் மாநிலத்தின் சத்ருஞ்சயா மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு சாதாரண நகரம். சத்ருஞ்சயா மலை ஜெயின் மதத்தின் புனிதமான யாத்திரை தலங்களில் ஒன்று. இந்த மலையில் 800க்கும் மேற்பட்ட பளிங்கு ஜெயின் கோவில்கள் உள்ளன. அவற்றுள் சில கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமையானவை. ஜெயின் மக்களை பொறுத்தவரை சத்ருஞ்சயா மலை புனிதமானது மட்டுமல்ல, அது நித்தியமானது. ஒவ்வொரு ஜெயின் தீர்த்தங்கரரும் இந்த மலையை புனிதப்படுத்தியதாக வேதங்கள் கூறுகின்றன. யாத்ரீகர்கள் தினமும் பெரும்பாலும் வெறுங்காலுடன் ஆயிரக்கணக்கான படிகளில் ஏறி கடுமையான அகிம்சை வாக்குறுதியை அனுசரிக்கின்றனர். ஜெயின் வேதத்தில் அகிம்சை என்பது உயிரினங்களுக்கு முற்றிலும் தீங்கு விளைவிக்காமல் இருப்பது. அது வெறும் பேச்சாக மட்டுமல்லாமல் உணவு, உடை, தொழில்கள் மற்றும் அன்றாட நடத்தையிலும் அனுசரிக்கப்படுகிறது. இப்படி ஒரு பின்னணியை கொண்ட பலிட்டானா நகரில் முன்பிருந்த ஏராளமான இறைச்சி கடைகள் மற்றும் இறைச்சி சந்தைகள் நீண்ட காலமாக மத நம்பிக்கையை புண்படுத்தும் விஷயங்களாக கருதப்பட்டன. பல ஆண்டுகளாக ஜெயின் துறவிகள் மற்றும் சமூக தலைவர்களின் தொடர்ச்சியான போராட்டத்திற்கு பிறகு கடந்த 2014 ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. பலிட்டானாவில் இயங்கும் சுமார் 250 இறைச்சி கடைகளை உடனடியாக மூடக்கோரி கிட்டத்தட்ட 200 ஜெயின் துறவிகள் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டனர். அவர்களின் அந்த போராட்டம் புதியதல்ல என்றாலும் அப்போது அவர்கள் மேற்கொண்ட அந்த போராட்டம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தீவிரமானதாக இருந்தது. துறவிகள் இந்த பிரச்சனையை உணவு தேர்வுக்கானதாக இல்லாமல் மத நம்பிக்கைக்கான பாதுகாப்பாக வடிவமைத்தனர். ஜெயின் மத நம்பிக்கையில் புனித இடங்களுக்கு அருகில் செய்யப்படும் வன்முறை கடுமையான கர்ம விளைவுகளை ஏற்படுத்துகிறது என நம்பப்படுகிறது. எனவே புனிதமான சத்ருஞ்சயா மலைக்கு அருகில் இறைச்சி சந்தைகள் இருப்பது ஜெயின் மக்களுக்கு நகரத்தின் ஆன்மீக அடையாளத்துடன் பொருந்தாத ஒன்றாக இருந்தது. நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த போராட்ட குழுவினரின் அழுத்தம் மற்றும் பொதுமக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து குஜராத் மாநில அரசு ஒரு முடிவுக்கு வந்தது. அதன்படி பலிட்டானா நகர எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இறைச்சி மற்றும் முட்டைகளை விற்பனை செய்வதையும் சாப்பிடுவதையும் தடை செய்தது. விலங்குகளை வதைப்பதை முற்றிலுமாக தடை செய்தது. அதனைத் தொடர்ந்து பலிட்டானாவில் செயல்பட்டு வந்த இறைச்சி கடைகள், மீன் கடைகள், முட்டை கடைகள் மூடப்பட்டன. மேலும் தடை மீறுதல்கள் நகராட்சி மற்றும் மாநில விதிமுறைகளின் கீழ் தண்டனைகளுக்கு ஆளாயின. இந்த தடையானது பலிட்டானாவின் நகர எல்லைகளுக்கு மட்டுமே பொருந்தும், நகரை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு பொருந்தாது. இதன் மூலம் பலிட்டானா நகரம் உலகின் ஒரே முற்றிலும் சைவ நகரமாக மாறியது. ஜெயின் சமூகத்தை பொறுத்தவரை இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக பார்க்கப்படுது. பல தலைவர்கள் இதனை மாநில கொள்கையானது அகிம்சையின் மத விழுமியங்களுடன் முழுமையாக இணைந்த ஒரு அரிய தருணம் என்று விவரித்தனர். இது வணிக மையமாக இல்லாமல் ஒரு புனித நகரமாக பலிட்டானா நகரின் அடையாளத்தையும் வலுப்படுத்தியது. இருப்பினும் விமர்சகர்கள் சில சங்கடமான கேள்விகளை எழுப்பினர். ஒரு உணவை தடை செய்வது தனிப்பட்ட சுதந்திரத்தை மீறுவது ஆகாதா? இறைச்சி வர்த்தகத்தை வாழ்வாதாரமாக நம்பியிருக்கும் சமூகங்களுக்கு என்ன நடக்கும்? மதச்சார்பற்ற ஜனநாயகத்தில் மத உணர்வு சிவில் உரிமைகளை கட்டுப்படுத்துவதை நியாயப்படுத்த முடியுமா என்றெல்லாம் கேள்வி எழுப்பினார்கள்.
உணவு தேர்வுகள் மிகவும் தனிப்பட்டவை என்றும் குறிப்பாக சுற்றுலா நகரங்கள் பன்முகத்தன்மையில் தான் செழித்து வளர்கின்றன என்றும் சிவில் உரிமைகள் வழக்கறிஞர்கள் வாதாடினர். ஆனால் பலிட்டானா நகருக்கு வரும் முதன்மை பார்வையாளர்கள் பெரும்பாலும் சமண மத யாத்ரீகர்கள் தான் என்றும் அவர்கள் ஏற்கனவே கடுமையான சைவ உணவு பழக்கத்தை பின்பற்றுபவர்கள்தான். எனவே இதில் சிவில் உரிமைக்கு பாதிப்பு என்பதில்லை, மாறாக இது ஒரு சமூகத்தின் மத நம்பிக்கையை பாதுகாக்கும் செயல் என்று மற்றவர்கள் வாதிட்டனர். சுவாரஸ்யமாக இறைச்சி தடைக்கு பிறகு பலிட்டானா நகரம் பொருளாதார ரீதியாக சரிவடையவில்லை, மாறாக அது வேறு ஒரு திசையில் சென்றது. அதாவது நகரில் சைவ உணவகங்கள் பெருகி மும்பை, ஜெய்ப்பூர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வரும் யாத்ரீகர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட பாரம்பரிய ஜெயின் தளி உணவுகள் முதல் நவீன தாவர அடிப்படையிலான உணவுகள் வரை அனைத்தையும் வழங்குகின்றன. ஜெயின் மக்கள் பூண்டு, வெங்காயம் உள்ளிட்ட வேறு காய்கறிகளை கூட சாப்பிடுவதில்லை. அவற்றை வேரோடு பிடுங்குவதால் மண்ணில் வாழும் பல நுண்ணுயிர்கள் இறந்து போகின்றன. இது அகிம்சை கொள்கைக்கு எதிரானது என்று அவர்கள் நம்புகிறார்கள். எனவே பலிட்டானாவில் உள்ள பல உணவகங்கள் வெங்காயம், பூண்டு மற்றும் பிற வேறு காய்கறிகள் இல்லாத சாத்வீக சமையலை விளம்பரப்படுத்துகின்றன. உள்ளூர் மக்கள் உடலுக்கு தேவையான புரதச்சத்துக்கு அசைவ உணவுகளில் கிடைக்கும் புரதத்திற்கு இணையான சைவ மாற்றுக்கு மாறிவிட்டனர். தாவர உணவு அடிப்படையிலான நகரங்கள் நெறிமுறை சார்ந்த உணவு முறை மற்றும் பொது கொள்கையில் மத செல்வாக்கு பற்றிய விவாதங்களில் பலிட்டானா நகரம் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. நிலைத்தன்மை மற்றும் காலநிலைக்கு ஏற்ற உணவு முறைகள் உலகளாவிய உரையாடல்களில் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு சகாப்தத்தில் இந்த சிறிய குஜராத்திய நகரின் முற்றிலும் சைவம் என்ற முடிவு ஒரு கேஸ் ஸ்டடியாக உலகளவில் விவாதிக்கப்பட்டு வருகிறது.